பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும், உங்கள் வார்த்தைகளைக் கேளாமலும் போனால், அந்த வீட்டையாவது, பட்டணத்தையாவது விட்டுப் புறப்படும்போது, உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறிப் போடுங்கள். மேம்போக்கா பார்த்தா, என்னடா இது ஆண்டவர் இப்படி சொல்றாரே! அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா, ஆண்டவர் என்ன சொல்ல வராருங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இதுக்கு முந்தைய 2 வசனங்கள்ல பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும்போது அதை வாழ்த்துங்கள். சீசர்களிடத்துல ஆண்டவர் சொல்ற விஷயம். நம்மிடத்துல ஆண்டவர் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறீங்களா, அந்த வீட்ட வாழ்த்துங்க, பிரைஸ் பண்ணுங்க. அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்க கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அந்த வீடு அந்த சமாதானத்த அக்செப்ட் பண்ற அளவுக்கு பாத்திரவான்களா இருந்தா, அந்த சமாதானம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லன்னா, அபாத்திரமா இருந்தாங்கன்னா, நீங்க கூறின சமாதானம் உங்களுக்கே கிடைக்கும். இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு வீட்டுக்குள்ள போம்போது, அந்த வீட்ட ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதத்த சுதந்தரித்துக் கொள்கிறவர்கள் அவங்களுக்கு பெலன் இருந்தா, திராணி இருந்தா, அந்த கெப்பாசிட்டி இருந்தா, அவங்க அத சுதந்தரித்துக் கொள்வாங்க. அப்படி இல்லன்னா, உங்களுக்கே அது திரும்பி வந்துரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இவங்க என்ன போய் ஒரு பட்டணத்திலயோ, ஒரு வீட்லயோ சொல்லப் போறாங்கன்னா, ஆண்டவருடைய சமாதானத்த சொல்லப் போறாங்க. நற்செய்திய சொல்லப் போறாங்க. சுவிசேஷத்த சொல்லப் போறாங்க. இயேசுவ சொல்லப் போறாங்க. அப்படி சொல்லப் போகும்போது, அவங்க ஏற்றுக்கொள்ளலன்னாலோ, இல்ல எதிர்த்தாலோ, இல்ல வேற ஏதாவது துன்புறுத்தினாலோ, ஏதாவது காரியங்கள செய்தாலோ, அவங்கள என்ன பண்ணாதீங்க, கம்பல் பண்ணாதீங்க. இத கிறிஸ்தவர்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். கம்பல் பண்ணி எதையும் கொண்டு வர முடியாது. ஆண்டவர் நெனச்சிருந்தா, ஒரு நொடி பொழுதுல இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து பேரையும் தன்னுடைய பிள்ளைகளாக்கிக்க முடியாதா? அது என்னதான் இருந்தாலும், அது ஒரு கம்பல்ஷன் மாதிரி தான். ஆண்டவர் எப்பவுமே கம்பல் பண்றவர் இல்ல. தானாக ஒப்பு கொடுத்து வரணும். தானாக ஏற்றுக்கொண்டு வரணும். தானாக விசுவாசித்து வரணும். அர்ப்பணித்து வரணும். ருசித்து வரணும். அதத்தான் ஆண்டவர் அன்பு கூர்ந்து வரணும். இதத்தான் ஆண்டவர் விரும்புறார். அதனால கம்பல் பண்ணியெல்லாம் யாரையும் இயேசுவின் பின்பாக திருப்பவே முடியாது. இன்னொன்னு தேவ சித்தம் இல்லாம அது நடக்கவும் நடக்காது. கம்பல்சன் கூடாது. ஒரு முறைக்கு 10 முறை கூட வேணாலும் சொல்லுங்க. ஆனா வற்புறுத்தாதீங்க. அவங்க வேண்டாம் போங்க எங்கள தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்க்கிறாங்களா? ரொம்ப துன்புறுத்த பார்க்குறாங்களா? இல்ல துன்புறுத்துறாங்களா? இல்ல அவமானப்படுத்துறாங்களா? அசிங்கப்படுத்துறாங்களா? கம்பல் பண்ண வேண்டாம். ஆனா கேட்கலாம், அப்ப மிஷினரிகள்லாம் அப்படி இல்லையே! அவங்கலாம் அப்படி இல்லையே! இவங்கலாம் அப்படி இல்லையே! அப்படின்னு. ஆனா, ஆண்டவர் சொல்ற விஷயம் கம்பல்சன் வேண்டாம். வசனத்துல அதான் சொல்றாரு. "தூசிய உதறி போட்டுட்டு வந்துருங்க" அப்படின்றாரு. இந்த தூசிய உதறி போடுகிறதற்கு இதற்கான இன்னொரு வசனத்த பார்க்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து, தங்கள் எல்லைகளுக்குப் புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். யார? பவுலையும் பர்னபாவையும். அடுத்த வசனத்துல, இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த
தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். இந்த தூசியை உதறி போடுகிறது அப்படின்னா, வரக்கூடிய அவமானமோ, நிந்தையோ, மறுப்போ, எதிர்ப்போ, துன்பமோ அத அப்படியே உதறி போட்டு வாங்க. அதுக்காக நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. அதுக்காக நீங்க பயந்துராதீங்க. அதுக்காக நீங்க பின்மாற்றம் அடைந்துராதீங்க. நீங்க எடுத்த முடிவுல தெளிவா இருங்க. ஒரு நாளும் பின்மாற்றம் அடையாதீங்க. நான் சொல்லியிருக்கேனா சொல்லுங்க. சொல்லலையா அமைதியா இருங்க. தூசிய உதற சொல்றேன்னா, உதறி விட்டுட்டே வந்துட்டுருங்க. தூசிய உதர்றதுன்னா இதுதான். ஆனா இன்னொரு விஷயமும் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி இந்த சமாதானத்த, இந்த இயேசு கிறிஸ்துவ, இந்த நற்செய்திய அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா, வரக்கூடிய அந்த நியாய தீர்ப்புல அவங்க பதில் சொல்லிப்பாங்க. என்னுடைய நியாய தீர்ப்பு வரும்போது அவங்க பதில் சொல்லிப்பாங்க. நீங்க வந்துருங்க. சொல்லியிருக்கலாம். ஆண்டவர பத்தி சொல்லலாம். ஏசப்பாவ பத்தி நம்ம சொல்லலாம். ஒரு சிலர் அப்ப ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்புறம் அதன் பிறகாக மனம் திரும்பி ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு ஏற்றுக்கொள்வாங்க. அவங்கள ஆண்டவர் ஒரு நாளும் நியாயம் தீர்க்க போறதல்ல. ஆனா அதே நேரத்தில கடைசி வரைக்கும் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு எதிர்த்திருக்கிறவர்கள், துன்புறுத்துகிறவர்கள், நிந்தையாய் நடத்துகிறவர்கள், பொய்மொழிகளை பேசுகிறவர்கள், அவதூறு பேசுகிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவர்கள், இப்படி பலர். அவருக்கான பலனை நான் பார்த்துக்கிறேன். நீங்க விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு. ஆனா இது கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. பட் ஆண்டவர் அததான் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? சோதோம், கொமோரோ பட்டணத்துக்கு நேருகிறத விட இவங்களுக்கு பயங்கரமா இருக்கும். நீங்க விட்டுட்டு வந்துருங்க. சோதோம், கொமோரோவுக்கு என்ன நடந்துச்சுன்னு கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த மாரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஆனா கம்பல்ஷன் கூடாது. சொல்ல வேண்டியத சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளாததும், ஏற்றுக்கொள்வதும் அவர்களுடைய விஷயம். ஆனா நீங்க சொல்லிட்டீங்கன்னா, விதைய விதைச்சிட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டே இருங்க. அவங்கள போய் கம்பல் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். அதுக்காக ஒரு தடவ சொல்லிட்டா போதுமா? மத்த தடவ சொல்ல வேண்டியது இல்லையா? அநேக தடவ சொல்ல வேண்டியது இல்ல. சொல்லலாம். பட் அவங்க நம்மள எதிர்க்கக்கூடாது. நம்மள அவமானப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப நம்மள நமக்கு தீமை செய்யக்கூடாது. நார்மலா சில பேர் சும்மா ஏதாவது பேசுவாங்க, திட்டுவாங்க, அதோட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. சில பேரு சொல்லுவாங்க. அவங்களே சொல்லிருவாங்க. "தயவு செய்து எங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. உங்களுக்கு எத்தன தடவ சொன்னாலும் புரியலையா?" அப்படிம்பாங்க. அப்ப விட்டுறலாம். விட்டுறலான்னா அவங்கள அங்க விட்டுறலாம். இங்க ஆண்டவர் பாதத்துல மண்டியிட்டு மன்றாடலாம். ஆண்டவரும் அததான் சொல்றாரு. விட்டுருங்க. இதுதான் இங்க நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். யாரையும் வற்புறுத்தியெல்லாம் நடக்காது. அது உலக பிரகாரமான விஷயமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமான விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமானாலும் வற்புறுத்தி நடக்காது. வற்புறுத்தி நடத்தினால் அது நிலை நிற்காது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.